Hello guys, good evening. Welcome to 100 Learning Together. So this is Harshika, your physics and chemistry tutor. Hi Aditya. So nama inniki light chapter previous year questions 2015 to 2017 varaikkum vanda questions first discuss panna porom. So ungalke theriyum namakku light chapter so physics mattum namakku board exam ku 25 marks ku kepanga. So physics la irundhu நமக்கு போர்டு எக்ஸாம்ல 25 மார்க்ஸ் வரைக்கும் வரும். அதுல நமக்கு லைட் சாப்டர்ல மட்டும் 10 மார்க்ஸ் கேக்குறாங்க. So this is according to the latest reports. நம்ம லேட்டஸ்டா சிபிஎஸ்இ போர்டு வந்து சாம்பிள் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. எல்லா சாப்டர்ஸ்லயுமே ஹை வெயிட்டேஜ் கான்செப்ட் என்னன்னு கூட நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ அந்த அனாலிசிஸ் எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா நமக்கு லைட் சாப்டர்ல வந்துட்டு 10 மார்க்ஸ் வருது. மீதி 3 சாப்டர் வந்து 15 மார்க்ஸ் தான் வர போகுது. So இதுதான் இருக்கிறதுலயே ஹையஸ்ட் வெயிட்டேஜ். சோ நம்ம ரெண்டு செஷனா பார்க்க போறோம். இன்னைக்கு 2015 to 2017ல மட்டும் கேட்ட previous year questions டிஸ்கஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல 2018 to 2023ல கேட்ட previous year questions டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு 20 to 25 questions நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே? சோ ரெடியா previous year questions எல்லாம் பார்க்கிறதுக்கு? previous year questions தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிபிஎஸ்இ பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம கான்செப்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டாங்க. சோ கான்செப்ட்ஸை படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த கான்செப்ட்ல இருந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். The challenge in physics is understanding the question. Question புரிஞ்சிட்டா எல்லாராலையும் ஆன்சர் பண்ண முடியும். கொஸ்டின் புரிஞ்சுக்கிறதுல தான் வந்துட்டு நமக்கு சேலஞ்சே. சோ எப்படி ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணணும்? So question நம்ம split பண்ணி read பண்ணணும். ஒட்டுக்கா ஒரு 3 lines questionனா 3 linesயுமே ஒட்டுக்கா படிக்க கூடாது. So first lineல ஒரு பாதி படிச்சு அதை pause பண்ணி அதை understand பண்ணணும். அதுக்கப்புறம் தான் next line. So அந்த மாதிரி நம்ம step by step படிச்சாதான் questions புரியும். ஒட்டுக்கா மொத்தமா படிச்சா நமக்கு கண்டிப்பா questions புரியாது. ஓகே? So நீங்க பாப்பீங்க இன்னைக்கு previous year questionsல எல்லாமே பெருசா தான் இருக்கும். ஓகே? நம்ம previous year questionsக்கு போறதுக்கு முன்னாடி two important things என்னன்னு நான் சொல்லிடுறேன். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே ஈஸியா இருக்கும். நமக்கு தெரியும் மிரர்ஸ்ல ரிஃப்ளெக்ஷன் நடக்குது, லென்ஸ்ல ரிஃப்ராக்ஷன் நடக்குது. இது நமக்கு தெரியும் இல்லையா? திஸ் இஸ் காமன். மிரர்ஸ்ல ரிஃப்ளெக்ஷன் நடக்குது, லென்ஸ்ல ரிஃப்ராக்ஷன் நடக்குது. ரிஃப்ளெக்ஷன்னா என்ன? பவுன்சிங் பேக் ஆஃப் லைட் இன்டு தி சேம் மீடியம். ஒரு பாஸ்கெட் பால் தட்டுனா என்ன ஆகும்? கிரவுண்ட்ல போய் பட்டு நம்ம கைக்கிட்டே வருது இல்லையா? இது ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ராக்ஷன்னா பெண்டிங் ஆஃப் லைட். நம்ம ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு போகும்போது என்ன பண்ணுவோம்? நம்ம பெண்ட் பண்ணுவோம், இல்ல டைரக்ஷனை மாத்துவோம். சோ நான் இப்ப முன்னாடி வரேன்னா எனக்கு முன்னாடி சிஸ்டம் இருக்கா, அப்ப நான் என்ன பண்ண முடியும்? என்னால முன்னாடி போக முடியாது. அதுக்கு பதிலா நான் திரும்பி போகணும் இல்லையா? இந்த மாதிரி நம்ம டீவியேட் ஆகுறது, இல்ல டைரக்ஷனை மாத்துறது, பெண்ட் பண்றதுதான் ரிஃப்ராக்ஷன் சொல்றாங்க. இதுதான் மெயின் கான்செப்ட். Two types of mirrors பார்த்தோம், two types of lens பார்த்தோம். Okay, so concave and convex. You can get very good marks, Aditya. இப்போ ஸ்டார்ட் பண்ணா கூட நமக்கு enough time இருக்கு. We'll even give you a study plan. தீபாவளி எல்லாம் என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டு, so from Tuesday start studying. Okay, so அதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் நாங்க கொடுக்குறோம். அந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணாலே உங்களால ஈஸியா 95 பிளஸ், இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா 100 வந்துட்டு ஸ்கோர் பண்ணலாம். ஓகே? சோ மூணுக்குமே காமனா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு காமனா ஒரு ஸ்டடி பிளான் நாங்க போடுவோம். சோ அதை ஃபாலோ பண்ணீங்கனாலே கண்டிப்பா உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே? சோ நமக்கு 2 டைப்ஸ் இருக்கு இல்லையா? கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ். ஓகே? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சாலே இன்னைக்கு மேக்ஸிமம் क्वेश्चंस ஈஸியா இருக்க போகுது. ஏன்னா இத மட்டும் தான் கன்ஃபியூஸ் பண்ணி क्वेश्चंस கேட்டு வச்சிருக்காங்க. கான்கேவ் மிரரும், ஓகே, கான்கேவ் மிரரும் கான்வெக்ஸ் லென்ஸும் சிமிலரா இருக்கும். எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்மே இது ரெண்டுக்கும் சிமிலரா இருக்கும். கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் லென்ஸ், இது ரெண்டுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ், ரே டயகிராம், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி இமேஜ், எந்த மாதிரி இமேஜ் கிடைக்கும், சைஸ் எப்படி இருக்க போகுது, எல்லாமே இவங்க ரெண்டு பேருக்கும் சேமா தான் இருக்க போகுது. ஓகே? இவங்க ரெண்டு பேருமே கன்வர்ஜிங். They are converging. ஓகே? சோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்கேவ் மிரரும் கான்வெக்ஸ் லென்ஸும் பார்ட்னர்ஸ். அவங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு
கான்வெக்ஸ் மிரரும் கான்கேவ் லென்ஸும் சிமிலரா இருக்க போறாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் நமக்கு பார்ட்னர்ஸ். ஜஸ்ட் தி ஆப்போசிட்டா வந்து பார்ட்னர்ஸா இருக்காங்க. இவங்க டைவர்ஜிங். கன்வர்ஜிங்னா வந்துட்டு எல்லா லைட் ரேஸும் ஒரு இடத்துல மீட் பண்றது கன்வர்ஜிங். டைவர்ஜிங்னா ஸ்பிளிட் ஆகி போறது டைவர்ஜிங். இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சாலே நமக்கு மேக்ஸிமம் क्वेश्चंस இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றதுல உங்களுக்கு புரியும். ஓகே, சோ நம்ம பிசிக்ஸ்ல 25 மார்க்ஸ்ல 10 மார்க்ஸ் இன்னைக்கே வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ற மாதிரி நிறைய क्वेश्चंस பிராக்டீஸ் பண்ண போறோம். ஓகே, ரிமெம்பர் திஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டிங் ஏனா இது இம்பார்ட்டன்ட். கான்கேவ் மிரரும் கான்வெக்ஸ் லென்ஸும் கன்வர்ஜிங். இவங்களுக்கு 6 ரே டயகிராம்ஸ் பார்க்க போறோம். அந்த 6 ரே டயகிராம்ஸும் சிமிலரா இருக்க போகுது. அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ், இமேஜ் எல்லாமே சிமிலரா இருக்க போகுது. அதே மாதிரி நமக்கு கான்வெக்ஸ் மிரரும் கான்கேவ் லென்ஸும் சிமிலரா இருக்க போறாங்க. அவங்க டைவர்ஜிங். ஓகே, சோ இது புரிஞ்சுதா? நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா क्वेश्चंस? ஒரு 20 to 25 क्वेश्चंस இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். Shall we start with the questions? This is very important. இத வெச்சு தான் நிறைய क्वेश्चंस கேட்டிருக்காங்க. நீங்களே பாப்பீங்க, ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் क्वेश्चंस எல்லாம். ஓகே, எஸ். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, ஸ்ப்ளிட் பண்ணி படிக்க போறோம். ஓகே, if the image formed by a lens, ஒரு lens இருக்கு, image form பண்ண போகுது. for all the positions of the object, எங்க நீங்க ஆப்ஜெக்ட் வெச்சாலும். ஓகே, சோ நான் பாருங்க பிரிக்கிறேன். the image is formed by a lens. இங்க lens படிக்க போறோம். எல்லா பொசிஷன்லயும் object is placed in front of it. ஆப்ஜெக்ட் நீங்க எந்த பொசிஷன்ல வெச்சாலும் இமேஜ் வந்துட்டு எரெக்டா இருக்க போகுது, டிமினிஷ்டா இருக்க போகுது. ஹாய் மானவ். ஓகே, சோ எரெக்டா இருக்க போறாங்க, டிமினிஷ்டா இருக்க போறாங்க. இங்கேயே நான் சொல்லிடுறேன் பாருங்க, நமக்கு கான்வெக்ஸ் மிரரும் கான்கேவ் லென்ஸும் ஆல்வேஸ் எரெக்ட், வர்ச்சுவல், டிமினிஷ். இதுவும் இம்பார்ட்டன்ட். எப்போதுமே அவங்க எரெக்டா தான் இருப்பாங்க, எப்போதுமே டிமினிஷ்டா தான் இருப்பாங்க. திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். டைவர்ஜிங்கா இருந்தா இப்படிதான் நேச்சர் இருக்கும். ஓகே, சோ நம்ம எரெக்டா இருக்காங்க, டிமினிஷ்டா இருக்காங்க. வாட் இஸ் தி நேச்சர் ஆஃப் தி லென்ஸ்? சோ லென்ஸ் கேட்டிருக்காங்க. எஸ், சைன் கன்வென்ஷன் பார்க்கலாம்பா. ஓகே, இந்த இன்னைக்கு ப்ரீவியஸ் क्वेश्चंसலயே சைன் கன்வென்ஷன் இருக்கு, அதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, சைன் கன்வென்ஷன் ஈஸியா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இங்க நமக்கு எந்த லென்ஸ்ல வந்துட்டு நமக்கு டிமினிஷ்டா கிடைக்க போகுது? கான்கேவ் லென்ஸ். சோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் இஸ் கான்கேவ் லென்ஸ். சோ கான்கேவ் லென்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர். draw a diagram to justify your answer. சோ நீங்க எப்படி வேணாலும் டயகிராம் டிரா பண்ணலாம். ரெண்டு டயகிராம் இருக்கு, அதுல எது வேணாலும் டிரா பண்ணலாம். சோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து ரெண்டு ரேஸ் பாஸ் பண்ண போறோம். ஒன்னு parallel-ஆ பாஸ் பண்றோம், ஃபோக்கஸ் வழியா பாஸ் ஆகும். and then optical center வழியா பாஸ் பண்ணீங்கன்னா undeviated-ஆ போய்டும். ரெண்டுமே மீட் ஆகுற இடத்துல இமேஜ் கிடைச்சிருக்கு, இமேஜ் டிமினிஷ்டா இருக்கு. சோ அதையும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ if the numerical value of the power of this lens, இந்த லென்ஸோட பவர் வந்துட்டு 10 diopter, அதோட ஃபோக்கல் லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. கார்ட்டீசியன் சைனும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. கான்கேவ்னா வந்துட்டு நெகட்டிவ், கான்கேவ்னா நெகட்டிவ். சோ இங்க பவர் எனக்கு நெகட்டிவா வரும். ஓகே, சோ நமக்கு பவர் இஸ் ஈக்குவல் டு 1 by focal length. எனக்கு focal length வேணும், ரெண்டுமே இப்போ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ண f is equal to 1 by p, so minus 1 by 10, so that is equal to minus 0.1 meter. இதுதான் focal length. இல்லைன்னா 10 centimeter-னு எழுதலாம். எப்படி எழுதினாலும் நமக்கு ஆன்சர் கரெக்ட். Okay, so this is about the lens. Remember this, concave lens na negative. So உங்களுக்கு தூரமா இருக்கிறது தெரியலன்னா நீங்க போட்டு இருக்கிற லென்ஸ் வந்துட்டு கான்கேவ் லென்ஸ், உங்க பவர் வந்து நெகட்டிவா இருக்கும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन புரிஞ்சுதா? நான் எப்படி பிரிச்சு படிச்சேன், அது ஒவ்வொன்றுக்குமே எப்படி ஆன்சர் பண்ணிருக்கேன்னு. லென்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு ஒரு டயகிராம் டிரா பண்ண சொல்லியிருக்காங்க, அண்ட் தென் அதோட பவரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க with the sign. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन, this is interesting. தெளிவா கவனிக்கணும், யார் ஆன்சர் பண்ண போறீங்கன்னு பார்க்கலாம். So analyze the following observation table. ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க, அத அனலைஸ் பண்ண சொல்றாங்க. நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க சொல்றாங்க. ஓகே, இமேஜ் டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u, இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்துட்டு v.
இது ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் ஓடுதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ நான் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் டிரா பண்ணிருக்கேன். ஓகே, திஸ் இஸ் மை கான்வெக்ஸ் லென்ஸ். ஆப்ஜெக்ட்டுக்கும் ஆப்டிகல் சென்டருக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் u, இமேஜுக்கும் ஆப்டிகல் சென்டருக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் v. ஓகேவா? we have to answer the following questions. ஆனா எந்த கால்குலேஷனும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ கால்குலேட்லாம் பண்ணாம ஆன்சர் பண்ண சொல்றாங்க. ஓகே, சோ அதுதான் நமக்கு இங்க பண்ண போறோம். சோ you will have f1 2f1 இல்ல c1 னு எடுத்துக்கலாம். f2 2f2 னு இருக்கும். 6 பொசிஷன்ஸ் இருக்கு. நமக்கு 6 பொசிஷன்ஸ் இருக்கு. அந்த 6 பொசிஷன்ஸ் என்ன? infinity, beyond 2f1, at 2f1, between 2f1 and f1, at f1, between f1 and o. 6 பொசிஷன்ஸ் இருக்க போகுது. ஓகேவா? சோ அந்த 6 பொசிஷன்ஸ்க்கான டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு 100 சென்டிமீட்டர்ல இருக்கு. செகண்ட் ஒன் 60 சென்டிமீட்டர், தேர்ட் ஒன் 40, 30, 25, 15 னு இருக்கு. எல்லாமே சைன் கன்வென்ஷன்னா இப்ப சொல்ல போறேன் பாருங்க. எஸ், ஐ வில் எக்ஸ்பிளைன் பா. சோ இது என்னோட ரைட் ஹேண்ட் சைடு, இது என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடுனாலே நெகட்டிவ், ரைட் ஹேண்ட் சைடுல இருந்ததுன்னா பாசிட்டிவ். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்தா நெகட்டிவ், ரைட் ஹேண்ட் சைடுல இருந்தா பாசிட்டிவ். எனக்கு ஆப்ஜெக்ட் எல்லாமே நெகட்டிவ் சைடுல இருக்கு. கரெக்ட். ஓகேவா? இமேஜ் இப்போ எங்க ஃபார்ம் ஆகுது? இன்ஃபினிட்டில வெச்சா ஃபோக்கஸ்ல கிடைக்கும். beyond 2f1 வெச்சா, ஓகே, beyond 2f1 வெச்சா between கிடைக்கும். ஓகே, and then between வெச்சீங்கன்னா beyond கிடைக்க போகுது. at f1 இன்ஃபினிட்டில கிடைக்க போகுது. and then f1 க்கு ஆப்டிகல் சென்டருக்கு நடுவுல சேம் சைடுல கிடைக்க போகுது. இங்கேயே நமக்கு கிடைக்கும். அப்போ இது எல்லாமே பாசிட்டிவ், இது எல்லாமே நமக்கு பாசிட்டிவ். கரெக்ட். ஆனா இது மட்டும் என்ன? நமக்கு நெகட்டிவ் சைடுல தான் கிடைக்கும். வர்ச்சுவல்னாலே நெகட்டிவ், ஆனா இங்க பாசிட்டிவ்னு கொடுத்திருக்காங்க. சோ இது மட்டும் தான் நமக்கு தப்பு. சோ எப்படி क्वेश्चन கேட்டிருக்காங்க பாருங்க. நம்ம இந்த டயகிராம் ஃபுல்லா, இந்த கான்செப்ட் எல்லா ரே டயகிராம்ஸும் புரிஞ்சா மட்டும் தான் இதுக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சோ நமக்கு 6 பொசிஷன்ஸ் என்ன, அந்த 6 பொசிஷனுக்கு இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுறதுன்னு நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதை வச்சுதான் நம்ம சயின்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ வாட் இஸ் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ்? இதோட ஃபோக்கல் லென்த் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபோக்கல் லென்த் என்னவா இருக்கும்? நமக்கு எங்க வெச்சா சேம் சைஸ்ல இமேஜ் கிடைக்கும்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஃபோக்கல் லென்த் ஈஸியா இருக்கும். வாட்ஸ் மை தேர்ட் பொசிஷன்? This is my first position, this is my second position, this is my third position. Okay, so third position la vecha enakku focus is 20. Very good. Okay, so 2f1. Very good Shruti. So 2f1 la vekumbodhu same size ah kedikudhu. Okay, appo idu vandittu namakku radius, idoda half da enakku focal length. Yes, center of curvature la da. Correct. இப்போ இதோட half தான் வந்துட்டு focal length இருக்க போகுது. So what is the value of focal length? Focal length ஓட value என்ன? அந்த full distance radius 40, அதோட பாதி தான் focal length. அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்? 20. Yes, focal length is 20 centimeter. So இத தான் justify பண்ணி எழுதுவோம். Okay, very good. So which is not correct. So இதுதான் வந்துட்டு நமக்கு தப்பு. 6th one தான் தப்பு. ஏன் 6th one தப்பு? எப்படி கண்டுபிடிக்கிறோம்? நம்ம வந்துட்டு இந்த பொசிஷன்ல வைக்கும்போது ஆப்டிகல் சென்டருக்கும் f1 க்கும் நடுவுல வைக்கும்போது கிடைக்கிற இமேஜ் வர்ச்சுவலா இருக்கும். வர்ச்சுவல்னா நெகட்டிவா இருக்கும், ஆனா பாசிட்டிவ்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, and then select appropriate scale and draw ray diagram for serial number 2. இதுக்கு ரே டயகிராம் டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட மேக்னிஃபிகேஷனும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ அத பார்க்கலாம். சோ see the answer is நமக்கு observation 3 ல இருந்து first radius of curvature 40 cm, so focal length 20 cm இருக்க போகுது. So 6th one தான் தப்பு. ஏன் 6th one தப்பு? ஆப்ஜெக்ட் ஆப்டிகல் சென்டருக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவுல வெச்சா நமக்கு இமேஜ் எரெக்ட் அண்ட் வர்ச்சுவலா இருக்கும். சோ பாசிட்டிவா இருக்காது, நெகட்டிவா தான் இருக்கும். ஓகே, and then இந்த செகண்ட் ஒன்னுக்கு மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு டயகிராமும் டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. சோ மேக்னிஃபிகேஷன்னா வந்துட்டு v by u, v ஓட வேல்யூவும் கொடுத்திருக்காங்க, u ஓட வேல்யூவும் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணி மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிச்சிடலாம். This is my second position.
இங்க வச்சா எனக்கு இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுது டயக்ராம் டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. சோ இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா? இது கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்குப்பா, ஏன்னா நிறைய திங்ஸ் கேட்டிருக்காங்க. இது கிளியரா இருக்கா? டேபிள்ல இருந்து நம்ம எப்படி ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிச்சோம், எது தப்புன்னு எப்படி கண்டுபிடிச்சோம், அண்ட் தென் அதை பேஸ் பண்ணி மேக்னிஃபிகேஷன் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சோம். சில்லி மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கான்செப்ட்ஸ் தெளிவா படிங்க. ஓகே, கொஸ்டினை லைன் பை லைன் ரீட் பண்ணுங்க. So without understanding the question, blank answer பண்ணக்கூடாது. Practice many questions. Then you can avoid silly mistakes. Check பண்ணுங்க. ஒரு தடவை எழுதிட்டோன்னு கரெக்டா தான் இருக்கணும், ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்க வேண்டாம். செக் பண்ணுங்க. கண்டிப்பா செக் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் ஒன். Now you have the image that is formed by a mirror. For all the positions it is diminished, erect and virtual. நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन லென்ஸ்க்கு கேட்டாங்க, இப்போ மிரருக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ நம்ம வந்து பார்த்தோம் just the opposite. So here the answer is convex mirror. Concave lens தான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தோம். Always diminished, always virtual, always erect. Okay, so first வந்துட்டு what is the mirror ன்னு கேட்டிருக்காங்க. Draw the type of the mirror and also draw the ray diagram to justify your answer. So ray diagram draw பண்ணி justifyயும் பண்ண சொல்றாங்க. சோ இங்க என்ன பண்றாங்க, ஆப்ஜெக்ட்ட பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஆப்ஜெக்ட்ல இருந்து ரெண்டு லைட் ரே வருது. சோ parallel-ஆ சென்ட் பண்ணீங்கன்னா ஃபோக்கஸ் வழியா போகும், and then at the pole பாஸ் பண்ணீங்கன்னா it will get reflected such that angle of incidence is equal to angle of reflection. இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். இது ரெண்டுமே மீட் ஆகுற இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஆப்ஜெக்ட், இது என்னோட இமேஜ். சோ இமேஜ் எனக்கு வந்துட்டு குட்டியா இருக்கு, டிமினிஷ்டா இருக்கு, எரெக்டா இருக்கு. ரியல்னா தலைகீழா கிடைக்கும், ஆனா இங்க எரெக்டாவே கிடைச்சிருக்கு. ஓகே, சோ திஸ் இஸ் தி டயகிராம். Question is find the mirror, draw the mirror, draw a ray diagram to justify it. Okay, so this is the answer. Next question. Define radius of curvature. Radius of curvature na என்ன? நமக்கு மிரர் எல்லாமே ஒரு ஸ்பியர்ல இருந்து செஞ்சிருப்பாங்க. அந்த ஸ்பியரோட ரேடியஸ் தான் radius of curvature. Radius of curvature of a spherical mirror is defined as the radius of the original sphere of which the mirror was a part of. நமக்கு ஒரு ஸ்பியர் இருக்கு. இந்த ஸ்பியரை வந்துட்டு ரெண்டா பிரிச்சு தான் கான்கேவ் கான்வெக்ஸ் மிரர் செய்றாங்க. இந்த ஸ்பியரோட ரேடியஸ் தான் radius of curvature ன்னு சொல்றாங்க. Okay, so it is distance from pole to center of the sphere. Okay, this is the question. Next என்ன பண்ணிட்டாங்கன்னா, find the nature and focal length of a spherical mirror whose radius of curvature is 24 cm. இங்க radius தான் கொடுத்திருக்காங்க. Radius is 24. அப்போ focal length எவ்வளவா இருக்கும்? Radius 24 னா focal length ஓட வேல்யூ என்ன? Radius 24 னா focal length ஓட வேல்யூ என்ன? Very good, Shruti. So it will be 2 into f. So focal length will be equal to r by 2. So 24 by 2, 12 centimeter. So inga plus irukku, so ingeyum plus தான். So focal length positive na adu convex mirror. Focal length positive na adu convex mirror. Okay, so this is convex mirror. So adha focal length namakku positive ah irukum. Adha focal length positive ah irukum. Okay, so this is the definition. Definition based பண்ணி questions கேட்கிறதுக்கு chances கம்மி தான். நமக்கு கேஸ் பேஸ்ட் क्वेश्चंस இருக்கு, அதுவும் லைட்ல இருந்து தான் கேட்பாங்க. அதுவும் நமக்கு டயகிராமேட்டிக்லலாம் வந்துட்டு நிறைய கேட்கிறதுக்கு chances இருக்கு. Okay, now this question, if in this case the numerical value of the focal length of a corrective lens is 5 meter, focal length 5 meter, find the power and also find the sign as per the new Cartesian sign convention. So நமக்கு Cartesian sign convention வச்சு அதோட என்ன லென்ஸும் அதோட சைன் என்ன பாசிட்டிவா நெகட்டிவான்னு கேட்டிருக்காங்க. So focal length பாசிட்டிவா இருக்கு. So we know power is equal to 1 by f. So that is equal to 1 by plus 5. So answer வந்துட்டு plus 0.2 diopter. Positive na என்ன லென்ஸ் பா? Convex lens or concave lens? Positive na என்ன லென்ஸ்? Convex or concave? Very good. Convex. So இதுதான் question. Focal length கொடுத்து பவரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பவரை கண்டுபிடிச்சு அந்த சைனை வச்சு லென்ஸ் என்னன்னு நம்ம சொல்லணும். Okay, so the answer is convex. Negative na concave.
Next one. நம்ம இன்னுமே 2017ல தான் இருக்கோம். Okay? Study the given ray diagram and select the correct statement from the following. எனக்கு ஒரு simple question கேக்குறேன். இந்த question உங்களுக்கு தெரிஞ்சாலே இந்த answer simple. Okay? First diagram. என்ன phenomenon நடக்குது? Reflection நடக்குதா? Refraction நடக்குதா? First diagramல என்ன phenomenon நடக்குது? Reflection or refraction? Very good. Refraction நடக்குது. Second diagram பாருங்க, போய் படுது திரும்ப ரிட்டர்ன் ஆகுது, இது reflection. Okay? இது ரெண்டு டயக்ராமும் இப்போ கன்வர்ஜ் ஆகுதா டைவர்ஜ் ஆகுதா? இந்த ரெண்டு டயக்ராம்லயும் இப்போ கன்வர்ஜ் ஆகுதா டைவர்ஜ் ஆகுதா? என்ன நடக்குது? கன்வர்ஜ் ஆகுதா டைவர்ஜ் ஆகுதா? So very good. கன்வர்ஜ் ஆகுது. So refractionங்கிறதுனால இது லென்ஸா இருக்க போகுது, ரிஃப்ளெக்ஷன்ங்கிறதுனால இது மிரரா இருக்க போகுது. இதுல எந்த சேஞ்சஸ்மே இல்ல. கன்வர்ஜ் ஆக போகுது. ஓகே? So கன்வர்ஜ் பா. ரெண்டு இடத்துலயுமே கன்வர்ஜ் தான் ஆகுது. பாருங்க எல்லாமே ஒரு இடத்துல மீட் ஆகுது. So it is converging. If it is meeting at one point, it is converging. Now check and tell me the answer. X என்ன lens converge ஆகுதுன்னா X என்ன lens, converge ஆகுதுன்னா Y என்ன mirror. நான் ஸ்டார்டிங் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது இதை சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நிறைய क्वेश्चंस இதை வச்சு தான் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி. லென்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்றீங்களா மிரர் ஃபர்ஸ்ட் சொல்றீங்களா ஸ்ருதி? Yes, it is a convex lens and it's going to be a concave mirror. ஏன்னா பார்ட்னர்ஸ் தானே ஆப்போசிட்டா இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? So the answer is option D. Convex lens, அதோட focal length வந்துட்டு 20 cm. Concave mirror, அதோட focal length 25 cm. This is the answer. Convex lens, concave mirror கண்டுபிடிச்சிட்டீங்க. Focal length அங்கே கொடுத்திருக்காங்க. So அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். Okay, so focusல தான் நமக்கு மீட் ஆகும். Okay, so this is the answer. Next one. A student obtains a blurred image of a distant object. ஒரு தூரமான ஆப்ஜெக்ட பார்க்கறாரு, அது blurred-ஆ தெரியுது, தெளிவா தெரியல. ஓகே, ஸ்கிரீன்ல பாக்கும்போது அது blurred-ஆ இருக்கு. ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்றாரு. அந்த டிஸ்டிங்க்ட் இமேஜ் வந்துட்டு இப்போ வந்துட்டு அந்த ஸ்கிரீன்ல தெளிவா தெரியணும்னா லென்ஸை எப்படி மூவ் பண்ணணும்? Away from the screen, towards the screen, to a position very far away from the screen, or either towards or away from the screen depending upon the position of the object. சிம்பிளா சொல்லி கொடுக்கிறேன் பாருங்க. தூரமா இருக்குது, இப்போ நான் கண்ணாடியை ரிமூவ் பண்ணேன்னா, ஓகே, I'll give you an explanation and then guess பண்ணுங்க. ஓகேவா? நான் இப்போ கண்ணாடியை ரிமூவ் பண்ணா தூரமா இருக்கிறது எனக்கு blurred-ஆ இருக்கும், கிட்ட இருக்கிறதெல்லாம் எனக்கு தெளிவா தெரியுது. ஓகேவா? அப்படின்னா நமக்கு தூரமா இருக்கிறது தெளிவா தெரியலனாலே மயோபியா தானே. இப்போ நான் முன்னாடி போக போக அந்த இமேஜஸ் எனக்கு கிளியரா தெரியுமா blurred-ஆ தெரியுமா? கிளாஸ்ல உட்கார்ந்துருக்கீங்க, லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்றேன், போர்டுல இருக்கிறது blurred-ஆ தெரியுது. நான் போர்டுக்கு கிட்ட கிட்ட போக போக தெளிவா தெரியுது. இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? When I sit in the last bench, it is blurred. When I go to the first bench, it is clear. Yes. அப்போ நான் ஸ்கிரீனை எனக்கு கிட்ட கொண்டு வரணுமா இல்ல என்ன விட இன்னும் தூரமா கொண்டு போறா எனக்கு தெளிவா தெரியுமா? Should I bring the board closer or should I take the board far away? You should bring closer. Simple. அதுதான் ஆன்சர். ஈஸியா இருக்கா? கான்செப்ட் புரியுதா? தூரமா வச்சாதான் தெரியலையே, அப்ப என்ன பண்ணும்? கிட்டதான் கொண்டு வரணும். Okay, so you're bringing it towards the screen. That is the answer. Okay, next one. ரெண்டு position in which concave mirror produces a magnified image of the given object. அந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. So நான் கிளாஸ் நடத்தும் போது நிறைய க்ளூஸ் எல்லாம் சொல்லி கொடுத்திருந்தேன். So Shruti should crack it now. Okay, so நமக்கு infinity ஒரு position, beyond 2f1, at 2f1, between 2f1 and f1, at f1, between f1 and o. Okay, இதுதான் நமக்கு 6 positions. இந்த 2f1க்கு முன்னாடி நான் எங்க ஆப்ஜெக்ட பிளேஸ் பண்ணாலும் will it be diminished or will it be magnified? எப்படி இருக்க போகுது? 2f1க்கு முன்னாடி நான் எங்க வச்சாலும் குட்டியா தெரிய போகுதா பெருசா தெரிய போகுதா? It will be diminished.
2f1 எப்படி இருக்க போகுது? At 2f1 எப்படி இருக்க போகுது? It will be diminished bar. Always beyond 2f1 diminished தான் இருக்கும். At 2f1 same size தான் இருக்கும். Between 2f1 and optical center, it will be magnified. This is the clue that I had explained. Okay வா? So நமக்கு எப்போதுமே 2f1 க்கு முன்னாடி எங்க வச்சாலும் diminished இருக்கும். At 2f1 ல same size இருக்கும். 2f1 ல இருந்து optical center வரைக்கும் எங்க வச்சாலும் magnified இருக்க போகுது. ரெண்டு பொசிஷன் கேக்குறாங்க. So நம்ம இந்த பொசிஷன், இந்த பொசிஷன், இந்த பொசிஷன், இது மூணுல ஏதாவது ரெண்டு பொசிஷனை சூஸ் பண்ண போறோம். Okay? So here they are choosing. So here it is a mirror. Okay? So நம்ம pole and focus. So optical centerல நமக்கு pole வர போகுது. So இங்க நம்ம beyond scene எடுத்துக்கலாம். Okay? So நம்ம போலுக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவுல வச்சாலும் மேக்னிஃபைடா தான் இருக்க போகுது. And then ஃபோக்கஸ்க்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு நடுவுல வச்சாலும் between 2f1 and f1, between c and f1 வச்சாலும் நமக்கு பெருசா தான் இருக்க போகுது. ஆனா இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ன்னு கேக்குறாங்க. Can you crack the difference? போலுக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவுல வச்சாலும் பெருசா தான் இருக்க போகுது. ஃபோக்கஸ்க்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு நடுவுல வச்சாலும் மேக்னிஃபைடா தான் இருக்க போகுது. ஆனா இது ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. What is the difference? 6th பொசிஷன்ல வைக்கும் போது இமேஜ் எப்படி கிடைக்கும்? ரியலா கிடைக்குமா, வர்ச்சுவலா கிடைக்குமா? Virtual. So that is the difference. So first case வந்துட்டு நமக்கு virtual and direct இருக்கும். Between pole and focus it is going to be virtual and direct. Behind the mirror நமக்கு form ஆகுது. இதுதான் difference. ஆனா நம்ம முன்னாடி வெச்சோம்னா between C and F place பண்ணும்போது நமக்கு image வந்துட்டு beyond center of curvature form ஆக போகுது. real and inverted இருப்பாங்க. 6th diagram எப்போதுமே virtual and magnified. 6th diagram மட்டும் different இருக்கும். virtual and magnified. மத்த எல்லாமே நமக்கு real image தான். Okay, so this is the difference. So ray diagrams தான் ரொம்ப 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 important. We have got in mirrors, you have got 8 ray diagrams. In lens, you have got 8 ray diagrams with the rules. Ray diagrams are மட்டும் தெளிவா practice பண்ணுங்க. I have taught you the tricks. அந்த ray diagrams and the tricks எல்லாம் வச்சு தெளிவா பார்த்துக்கிட்டீங்கனாலே எந்த மாதிரி question கேட்டாலும் answer பண்ணலாம். Okay? This is an easy question based on the rules. So அவங்க questionலயே வந்து கொடுத்திருக்காங்க. அந்த diagram நம்ம answer sheetல draw பண்ணி அந்த reflection நடந்தா எப்படி இருக்கும்னு காட்டணும். So if it is passing through focus, it will come parallel to principal axis. இங்கேயும் அதேதான், focus வழியா போகுது, parallel to principal axis வருது. ஒன்னு concave mirror, ஒன்னு convex mirror. அதுதான் difference. And then at the pole, when it is touching, it will get reflected in such a way that angle of incidence is equal to angle of reflection. Okay? So focus வழியா போனா principal axis க்கு parallel வர போகுது. போல் வழியா பாஸ் பண்ணீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் எப்படி நடக்கும்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி நமக்கு ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஓகே, சோ இது வரைக்கும் பார்த்த क्वेश्चंसல ஏதாவது டவுட் இருக்கா? சோ we have seen almost 10 questions. Any doubt till here? இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா? நான் சொன்ன அதே கான்செப்ட் தான் ரிப்பீட் ஆகுது. டயகிராம்ஸ் தெளிவா இருக்கணும், நேச்சர் தெளிவா இருக்கணும். அதை பேஸ் பண்ணி அந்த பார்ட்னர்ஸ் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்வர்ஜிங் யாரு, டைவர்ஜிங் யாரு, அதை வச்சுதான் கேக்குறாங்க. ஓகே, யூ கேன் see many questions will be repeated also. This is an easy question. Pole define பண்ண சொல்றாங்க, center of curvature define பண்ண சொல்றாங்க, principal axis, principal focus. First pole na enna? It is center of the spherical mirror. Center of curvature enna? Center of the sphere. இதுதான் difference. This is center of mirror. இது center of sphere. இதுதான் நமக்கு difference. Okay, principal axis na enna? It is a parallel line. Okay வா, இது ஒரு imaginary line. எது வழியா பாஸ் ஆகுது? It is passing through pole and center of curvature. Okay, this is principal axis. Principal focus na enna? ஒரு mirror இருக்கு, நான் நிறைய light rays send பண்றேன். அந்த light rays எல்லாம் அந்த mirrorல பட்டு reflect ஆனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல மீட் ஆவாங்க. They will converge at a point. Okay, or they'll appear to diverge from the point. அந்த பாயிண்ட தான் நம்ம principal focus ன்னு சொல்லுவோம். Okay, so it is a point on the principal axis. So principal axisல அது ஒரு பாயிண்ட். அங்க இருந்து நமக்கு light rays எல்லாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம்
it will come and meet at that point. Principal axis க்கு parallel light ray send பண்ணா reflection நடக்கும், அதுக்கப்புறம் அங்க converge ஆகும், or it will appear to diverge. Okay, so this is the answer. So this is very important. Terms எல்லாம் தெரிஞ்சாதான் இதை வச்சு questions கேட்டா answer பண்ண முடியும். Okay, next one. இப்போ 2017 முடிச்சு 2016 வந்துட்டோம். Okay, draw ray diagrams to show principal focus. So concave க்கும் draw பண்ண சொல்றாங்க, convex க்கும் draw பண்றாங்க. So concave mirror பாருங்க, நமக்கு light rays எல்லாம் parallel send பண்றோம். After reflection, the light rays are meeting at one point. எல்லா light rays ஒரு பாயிண்ட்ல நமக்கு மீட் ஆகுது. So அந்த பாயிண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பிரின்சிபல் ஃபோக்கஸ் ன்னு சொல்றோம். This is for concave. Convexல என்ன ஆகும்னா போய் பட்டு எல்லாமே டைவர்ஜ் ஆகுது. So நமக்கு டார்ச் ஆன் பண்ண உடனே லைட் ரேஸ் எப்படி போகும், இப்படி போகும். ஆனா அந்த லைட் ரேஸ் எங்க இருந்து வருது, டார்ச்க்குள்ள இருக்கிற அந்த குட்டி பல்புல இருந்து வருது இல்லையா. சோ இப்படி டைவர்ஜ் ஆகுற லைட் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் அந்த லைட் ஃபுல்லா வந்திருக்கும். அந்த பாயிண்ட் தான் வந்து ஃபோக்கஸ் ன்னு சொல்றோம். So see here, remember a torch for this. Light rays send பண்றோம், பட்ட உடனே கான்வெக்ஸ்ங்கிறதுனால டைவர்ஜ் ஆறாங்க. So they have diverged like this. அப்படி டைவர்ஜ் ஆகிறவங்க எங்க இருந்து டைவர்ஜ் ஆறாங்கன்னு பார்த்தா அவங்க எல்லாமே ஒரு பாயிண்ட்ல மீட் ஆறாங்க. அந்த பாயிண்ட் தான் ஃபோக்கஸ். ஓகே, சோ நம்ம டர்ம்ஸ் பார்த்தோம். சோ டர்ம்ஸ் பேஸ் பண்ணி டயகிராம் கேட்டிருக்காங்க. சோ டயகிராம்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, so here is a question I want you people to answer. Very simple. Okay, consider the following diagram in which M is the mirror. So இங்க M ங்கிறது ஒரு mirror. Okay, P ங்கிறது object, Q ங்கிறது அதோட image, அந்த image magnified ஆ இருக்கு. So what is this mirror? Concave or convex? Magnified ஆ இருக்கு. Virtual and magnified. What is this mirror? Partners ன்னு சொன்னேன் இல்லையா, யோசிச்சு பாருங்க. Between F and optical center வைக்கிறோம், கிடைக்கிற image வந்துட்டு it is bigger in size. Concave or convex? Lens இல்ல, mirror. It's a concave mirror. It is a concave spherical mirror. Convex lens, concave mirror தான் partners. Okay, so நமக்கு convex mirror always diminished. அப்போ பெருசா இருக்குனாலே நமக்கு வந்து அது concave-ஆ தான் இருக்கும். Okay, நான் சொன்னதுல இருந்தே தான் நிறைய questions வருதுப்பா. Draw a ray diagram to show the formation of the image by a convex lens. So ஒரு convex lensக்கு image formation காமிக்க சொல்றாங்க. Object எங்க இருக்கு? Front of the lens, between optical center and principal focus. So optical center க்கும் principal focus க்கும் நடுவுல ஆப்ஜெக்ட் வைங்க, ஒரு லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் டிரா பண்ணுங்க, அதோட இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுது காட்ட சொல்லிருக்காங்க. ஓகே, so see here, you're passing two light rays, ஒன்னு parallel-ஆ பாஸ் பண்றோம், ஃபோக்கஸ் வழியா போகுது, ஆப்டிகல் சென்டர் வழியா பாஸ் பண்றோம், அன்டிவியேட்டடா போறாங்க. இந்த ரெண்டு ரேஸ்மே எங்க வந்து மீட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா behind the object மீட் ஆயிருக்காங்க. So we got the images magnified and erect. Okay, so it is virtual, erect, larger than the object. That is magnified and so on. This is the direct question. Convex lens and then enga object வைக்கணும்னு சொல்லிட்டாங்க, image formation கேட்டிருக்காங்க. This is one direct question. Okay, next one. So Cartesian sign convention கேட்டிங்க இல்லையா, இந்த டயகிராமுக்கு Cartesian sign convention கேக்குறாங்க. Distance from object to optical center is u. Distance from image to optical center is v. This is my right hand side, this is my left hand side. Left hand side எப்போதுமே பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா? Left hand side, is it negative or positive? Normal max graph கூட யோசிக்கலாம். Yes, it will be negative. Right hand side positive. அப்போ இந்த டயகிராம்ல u v பாசிட்டிவா இருக்காங்களா நெகட்டிவா இருக்காங்களா? u and v, is it positive or negative? It is negative. அதுதான் question. இந்த டயகிராம்ல வந்துட்டு
U மார்க் பண்ண சொல்றாங்க, V மார்க் பண்ண சொல்றாங்க, அவங்களோட சைன் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதை வச்சு கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்போதுமே நம்ம ஆப்டிக்கல் சென்டர்ல இருந்து தான் மெஷர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆப்டிக்கல் சென்டர்ல இருந்து மெஷர் பண்ணணும். ரைட் சைட்ல மெஷர் பண்றதெல்லாம் பாசிட்டிவ், லெஃப்ட் சைட்ல மெஷர் பண்றதெல்லாம் நெகட்டிவ். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேல மெஷர் பண்றதெல்லாம் பாசிட்டிவ், பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு கீழே மெஷர் பண்றதெல்லாம் நெகட்டிவ். These are the 5 rules. Simple rules. So நமக்கு distances எல்லாமே optical centerல இருந்து மெஷர் பண்ண போறோம். ஓகே, நம்ம வந்துட்டு if you're taking in the right hand side, so சிம்பிளா right hand sideல எடுக்கிறது எல்லாமே பாசிட்டிவா இருக்க போகுது, left hand sideல எடுக்க போறது எல்லாமே நெகட்டிவா இருக்க போகுது. அப்படியே நம்ம எழுதிக்கலாம், right side of the lens, left side of the lens னே எழுதிக்கலாம். And then நம்ம principal axisக்கு மேல மெஷர் பண்ணா பாசிட்டிவ், கீழே மெஷர் பண்ண நெகட்டிவ். ஓகே, if it is measured upwards positive, கீழே மெஷர் பண்ணா நெகட்டிவ். இதுதான் 5 ரூல்ஸ். ஓகே, இத வெச்சு ஃபோக்கல் லென்த்துக்கும் யூக்கும் விக்கும் என்ன ரிலேஷன் கேட்டிருக்காங்க, ஃபார்முலா கேட்டிருக்காங்க. See here they've asked you how the distances are related to focal length. F, U, V மூணுக்குமே என்ன ரிலேஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, so relation is 1 by F is equal to 1 by V minus 1 by U. இங்க U நெகட்டிவ், V நெகட்டிவ். அப்ப என்ன பண்ணுவோம், இங்க நெகட்டிவ் சைன் போடணும். So நெகட்டிவ் சைன் போட்டீங்கன்னா 1 by F is equal to 1 by U minus 1 by V ன்னு கிடைக்கும். So this is the answer. So நம்ம ரெண்டு क्वेश्चनயும் கம்பைன் பண்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. So 2016ல இந்த மாதிரி 2 questions கேட்டு, அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் செகண்ட் क्वेश्चनயும் கரெக்ட்டா பண்ண முடியும். அந்த மாதிரி ரிலேட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகே, so earlier like this many questions they asked. 2023 எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸா தான் கேட்டிருப்பாங்க. பட் 2016 2017 எல்லாம் வந்துட்டு நிறைய இந்த மாதிரி டயக்ராம் பேஸ் பண்ணி தான் questions கேட்டிருக்காங்க. So any doubts here? Shall we continue? Yes, okay. Next one, this is a problem. Find the power of the convex lens which forms real and inverted image, magnification -1 ன்னு சொல்லிட்டாங்க. Object is placed at a distance 20 cm from the optical center. இத நான் U ன்னு எடுக்கணுமா V ன்னு எடுக்கணுமா? Object distance U ன்னு எடுக்கணுமா V ன்னு எடுக்கணுமா? U convex lens ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, U ஓட sign will it be positive or negative? Object எப்போதுமே என்னோட left hand sideல தான் இருக்கும். அப்ப அது பாசிட்டிவா எடுக்கணுமா நெகட்டிவா எடுக்கணுமா? நெகட்டிவ். ஓகே, பவர் கண்டுபிடிக்கணும். பவரோட ஃபார்முலா என்ன? 1 by focal length. அப்போ F நமக்கு தெரியல. சோ ஃபர்ஸ்ட் F கண்டுபிடிக்க போறோம். F கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா இருக்கு? F கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இருக்கிற ஃபார்முலா 1 by F is equal to 1 by V minus 1 by U. VU நமக்கு தெரியல. See how they asked, பவர் தான் நமக்கு क्वेश्चन, focal length கொடுக்கல. சரி, focal length கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா VU கொடுக்கல. அப்ப நம்ம VU கண்டுபிடிக்க போறோம். எதை வச்சு கண்டுபிடிக்க போறோம்? எந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம்? V எந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம்? V எந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம்? magnification. Very good. So M is equal to V by U. M ஓட வேல்யூ -1, V by U ஓட வேல்யூ -20. cross multiply பண்ணீங்கன்னா V is equal to 20 centimeter. Okay, so this is the value of V. இப்போ F கண்டுபிடிக்க போறோம். ஆக்சுவலா டைரக்டாவே F கண்டுபிடிக்கலாம், இல்ல ஃபார்முலால இருந்தும் கண்டுபிடிக்கலாம். டைரக்டா எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்றேன் பாருங்க. ஆப்ஜெக்ட் 20 சென்டிமீட்டர்ல இருக்கு, இமேஜும் 20 சென்டிமீட்டர்ல கிடைச்சிருக்கு. which means the image and object is placed at center of curvature, இல்லனா 2f1 ல place பண்றாங்க. So 2f1 னா இப்போ radius 20 சென்டிமீட்டர். focal length ஓட வேல்யூ என்ன? எங்க வெச்சா நமக்கு சேம் சைஸ் கிடைக்கும்னா 2f1. So 20 சென்டிமீட்டர் வெச்சா 20 சென்டிமீட்டர்ல கிடைக்குது. So focal length is 10 சென்டிமீட்டர். டைரக்டாவே கண்டுபிடிக்க முடியும். But I'll show you with the formula also. 1 by V minus 1 by U, that is equal to 1 by 20 minus இருக்கு, U ல ஒரு minus இருக்கு, so minus 1 by 20, that is equal to 1 by 20 plus 1 by 20, 2 by 20, 1 by 10, so 1 by F வந்துட்டு 1 by 10, அப்போ F ஓட value 10 centimeter. டைரக்டாவும் கண்டுபிடிக்கலாம்,
இல்ல ஃபார்முலா யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, so now the power. so இங்க பாசிட்டிவா கிடைச்சிருக்கு அப்படினாலே நம்ம ஆன்சர் கரெக்ட் தான். 1/f that is equal to 1/10. okay, so it's going to be equal to 0.1 plus 0.1 diopter. நமக்கு கான்வெக்ஸ்னாலே பிளஸ் தான் சொல்லியிருந்தேன், கான்கேவ்னா தான் மைனஸ். ஓகே, அண்டர்ஸ்டுட் திஸ் சம்? இந்த சம் புரிஞ்சுதாப்பா? எப்படி டைரக்டா 10 ன்னு கண்டுபிடிச்சோம், ஃபார்முலா யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். Understood both the methods in solving this sum. Conversion of yes, sorry. Yes, correct, Manav. 10 centimeter இருக்குப்பா, நம்ம மீட்டருக்கு கன்வர்ட் பண்ணும். வெரி குட். by 100 பண்ணனும். so மேல போச்சுனா 100/10, so that is equal to 10 diopter பா. correct. power வந்து 10 diopter. சென்டிமீட்டர்ல இருக்கு மீட்டருக்கு மாத்துறோம். வெரி குட், thank you. okay, so நம்ம plus 10 diopter is the answer. Convert பண்ணனும். okay, so centimeter இருந்தா மீட்டருக்கு கன்வர்ட் பண்ணும். so நமக்கு வந்து 1 meter is equal to 100 centimeters. நான் 100 ஆல டிவைட் பண்ணியிருக்கேன். okay, yes, we'll have to convert. yes, next question. yes, this is one easy question. நான் டிஸ்கஸ் பண்ணதுதான். இப்போ to determine the approximate focal length of a given lens by focusing a distant object. தூரமா இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். டிஸ்டன்ஸ்னாலே இன்ஃபினிட்டி. சோ இன்ஃபினிட்டில ஒரு ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா ஃபோக்கஸ்ல தான் எனக்கு கிடைக்க போகுது. ஓகே, ஒரு போர்டு வச்சு கண்டுபிடிக்க போறோம். you try to focus the image of the object on the screen. so அந்த ஆப்ஜெக்ட்டை வந்துட்டு நான் ஸ்கிரீனை மூவ் பண்ணி என்ன பண்ண போறேன், அதை வந்துட்டு ஃபோக்கஸ்ல கிடைக்கிற மாதிரி செய்ய போறேன். ஓகே, நமக்கு கிடைக்கிற இமேஜ் எப்படி கிடைக்கும்? erect and laterally inverted, sorry, erect and laterally inverted, erect and diminished, inverted and diminished, virtual inverted and diminished. இன்ஃபினிட்டில வைக்கிற ஃபோக்கஸ்ல கிடைக்க போகுது. என்னோட இமேஜ் எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. what's the answer? how is the image formation? yes, very good. so it will be inverted and diminished. option C is correct. it will be இப்போ virtual எப்படி வரும்பா? virtual inverted நாலே அந்த தப்பு தானே. inverted and diminished virtual இருக்காதே, இங்க ரெண்டுமே சேர்த்து கொடுத்திருக்காங்க. okay, so it is inverted and diminished. next one, a student focuses the image of a well illuminated distant object. so தூரமா இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்கிரீன் மேல வந்துட்டு வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்றாரு கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணி. okay, after that he gradually moves the object towards the lens. so அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்றாரு, தூரமா இருக்கிற ஆப்ஜெக்ட்டை இப்ப லென்ஸ் கிட்ட 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 கொண்டு வராரு. அந்த ஆப்ஜெக்ட்டை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டாரு, இப்போ அதை கிட்ட 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 கொண்டு வராரு. ஓகேவா, அப்படி கிட்ட கொண்டு வர ஓகே, so he's just bringing it closer. in which direction towards the screen or away from the screen does he move the lens? so he's going to move the screen away from the lens. so screen இங்க இருக்கு, ஆப்ஜெக்ட் அங்க இருக்கு, ஆப்ஜெக்ட் ஒரு ட்ரீ இருக்குன்னா ட்ரீ அங்கேயே இருக்கு. so screenல ட்ரீ கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போறாரு, இந்த ஸ்கிரீனை இன்னும் அந்த ட்ரீ கிட்ட 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 கொண்டு போக போறாரு. அப்போ அதோட சைஸ் என்ன ஆகும்னு கேக்குறாங்க. so we know இன்ஃபினிட்டில இருக்கும்போது நமக்கு பாயிண்ட் சைஸ்ல கிடைக்கும், தூரமா இருக்கும்போது பாயிண்ட் சைஸ்ல கிடைக்கும். so இன்ஃபினிட்டில இருந்து நம்ம கிட்ட கொண்டு வர வர சைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். okay, so the size will keep increasing. okay, next question is very important. you're bringing it very close to the lens. that is, இப்போ ஆப்டிகல் சென்டருக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவுல வந்துருச்சு. அப்போ இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும்னு கேக்குறாங்க. no image will be formed. ஏன்னு நான் சொல்றேன், ஏன்னா இமேஜ் வந்து வர்ச்சுவலா இருக்கும். virtual images cannot be captured on screen. virtual images நம்மளால ஸ்கிரீன்ல கேப்சர் பண்ண முடியாது. you can even try this. மிரர்ல போய் நின்னீங்கன்னா ரைட் ஹேண்ட் தூக்கினா லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி, லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் மாதிரி இருக்கும். செல்ஃபி எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வர்ச்சுவல் இமேஜஸ் ஸ்கிரீன்ல கேப்சர் பண்றது கஷ்டம். ஓகே, ஒரு ட்ரீ இருக்கு, அதோட இமேஜ் எனக்கு கிடைச்சிருச்சு, நான் இப்ப என்ன பண்ண போறேன், இந்த ஸ்கிரீனை அது கிட்ட கொண்டு போயிட்டே இருக்கேன். அப்போ நான் கிட்ட கொண்டு போக போக என்ன ஆகுதுன்னா அதோட சைஸ் பெருசாயிட்டே இருக்கு. நான் ரொம்ப கிட்ட கொண்டு போகும்போது என்ன நடக்கும்னா, when I bring it very closer to the lens, அப்போ வந்துட்டு எனக்கு இமேஜ் வந்துட்டு ஃபார்மே ஆகாது. ஏன்னா வர்ச்சுவல் இமேஜை கேப்சர் பண்ண முடியாது. ஓகே, so this is the answer. so now 2015. so 17 முடிச்சாச்சு, 16 முடிச்சாச்சு, இப்போ 2015 டிஸ்கஸ் பண்ண போறோம். so this is one repeated question. okay,
the absolute refractive index of the glass and water. So refractive index n nu denote பண்ணலாம் mu nu denote பண்ணலாம். Ng ஓட value 3/2 and W ஓட value 4/3. அதாவது refractive index of the glass, refractive index of the water. Speed of the light in glass is 2 into 10 to the power of 8. Speed of light in vacuum கண்டுபிடிக்க சொல்றாங்க. Speed of light in water கண்டுபிடிக்க சொல்றாங்க. Give me the formula for refractive index. Refractive index ஓட formula என்னப்பா? Sin I by sin R னு ஒரு formula பார்த்தோம். இன்னொரு formulaவும் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? இந்த formula என்னன்னு சொல்ல முடியுமா? N is equal to, it's a ratio between refractive index ஓட formula. Speed of light in aero vacuum by speed of light in that medium. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? இப்போ கிளாஸ் எடுத்துக்கலாம். அப்போ G ன்னு வரும். C கண்டுபிடிக்கணும். So cross multiply பண்ணலாம். C is equal to Ng into Vg. Ng ஓட வேல்யூ 3/2. Vg ஓட வேல்யூ 2 into 10 to the power of 8. 2 cancel ஆயிடுச்சுன்னா C ஓட வேல்யூ 3 into 10 to the power of 8 meter per second. இது ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ. இது மாறவே மாறாது. இப்போ C வச்சு நம்ம வாட்டர்ல கண்டுபிடிக்கலாம். So NW is equal to C by VW. VW வேணும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. So VW is equal to C by NW. C ஓட வேல்யூ 3 into 10 to the power of 8. NW ஓட வேல்யூ 4/3. So இதை வந்துட்டு நம்ம மேல கொண்டு போனோம்னா நமக்கு VW ஓட வேல்யூ வந்துட்டு 9 into 10 to the power of 8 by 4 ன்னு வரும். So that is equal to 2.25 into 10 to the power of 8 meter per second. Refractive index is an important concept. நம்ம சொல்லியிருந்தோம் ஸ்டார்டிங்லயே லைட் சாப்டர்லயே எந்த கான்செப்ட் வந்துட்டு ஹை வெயிட்டேஜ் ன்னு சொல்லி கூட ஆல்மோஸ்ட் சிபிஎஸ்இ நமக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டாங்க. Refractive index is one such concept. It's an important concept. Refractive index வந்துட்டு ஒரு important concept. So அதை தெளிவா go through பண்ணுங்க. Formulas எல்லாமே go through பண்ணிக்கோங்க. Okay. Next one. If the image formed by the mirror for all the positions placed in front of it is erect and diminished. What is the mirror? Okay. Draw a ray diagram. Where and why do we generally use it in கேட்டிருக்காங்க. Okay. So நம்ம convex mirror வந்துட்டு நம்ம எங்க வச்சாலும் ஆப்ஜெக்ட் நமக்கு கிடைக்கிற இமேஜ் வந்துட்டு virtual image இருக்க போகுது and then it is going to be diminished. So இதை எங்க யூஸ் பண்றாங்க? Rear view mirrors. நம்ம கார்ல சைடு மிரர்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஏன் கார்ல சைடு மிரர்ஸ்ல யூஸ் பண்றாங்கன்னா பின்னாடி எவ்வளவு பெரிய வெஹிக்கிளா இருந்தாலும் அந்த குட்டி மிரர்ல நமக்கு தெரியும். It will be diminished. It has got a wide area. Okay. And then automobilesல rear view mirrors in automobiles, reflectors in street lightல reflector ஆவும் யூஸ் பண்ணுவாங்க. Okay. And then hill station எல்லாம் போனீங்கன்னா நமக்கு பெருசா மிரர் இருக்கும் curvesலலாம். So அந்த curvesல யூஸ் பண்ற மிரரும் நமக்கு convex mirror தான். Okay. So இங்க எல்லாமே நமக்கு என்ன தெரியணும்னா always convex mirror and concave lens, the image will be diminished, it will be virtual and direct. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போதுமே diminished, எப்போதுமே virtual and direct தான் இருப்பாங்க. Okay. The next question, நமக்கு ஒரு convex lens இருக்கு. அதோட focal length 10 cm. One half of the convex lens ஒரு dress வச்சு ஒரு cloth வச்சு cover பண்ணிட்டாங்க. One half தான் இருக்கு. அப்ப நமக்கு image form ஆகுமான்னு கேக்குறாங்க. Yes, the image will be formed. Okay, நமக்கு image form ஆகும். நம்ம light rays மேல மட்டும் pass பண்ணா அப்ப அங்க இருந்து நமக்கு refraction நடந்து image formation நடக்கும்னு சொல்றாங்க. Okay, so the image will be formed. Yes, the image will be formed. Okay, so now they are also asking us to find out so the distance of the object from the lens. So நமக்கு distance எல்லாம் கொடுத்துட்டாங்க. Object ஓட height 4 cm, distance of the object கொடுத்துட்டாங்க, focal length கொடுத்துட்டாங்க, image distance நமக்கு கிடைக்கிற image ஓட height கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So 1 by f is equal to 1 by v minus 1 by u. நமக்கு v வேணும். So u இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 1 by v is equal to 1 by f plus 1 by u. So f ஓட value 20, u ஓட value minus 1 by 15.
cross multiply பண்ணிக்கலாம், LCM எடுத்துக்கலாம். So நான் cross multiply பண்றேன். 15 minus 20 divided by 300. So 1 by V is equal to minus 5 by 300. அப்போ V ஓட வேல்யூ வந்துட்டு 300 by minus 5 கிடைக்கும். So V is equal to minus 60 centimeter. V ஓட ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு. நமக்கு இமேஜ் சைஸ் கண்டுபிடிக்கணும், அதுக்கு மேக்னிஃபிகேஷன் தெரியணும். So magnification is equal to V by U. So minus 60 by minus 15, minus minus cancel ஆயிடும், magnification 4. Object ஓட height தெரியும், image ஓட height கண்டுபிடிக்க போறோம். So M is equal to image height by object height, H dash வேணும், M into H, M ஓட value 4, H ஓட value 4, so 16 centimeter. So நமக்கு மேல மட்டும் பாஸ் பண்ணாலே நமக்கு magnified image கிடைக்கும். So understood this question? இந்த question புரிஞ்சுதா? எப்படி solve பண்ணேன்னு சொல்லி the same method தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். Okay? Yes. Next question. A student obtains a sharp image of a distant window. தூரமா இருக்கிற ஒரு விண்டோவை அவர் வந்துட்டு ஸ்கிரீன் மேல ஃபோக்கஸ் பண்ணிட்டார். concave mirror யூஸ் பண்ணி focal length கண்டுபிடிக்கணும். Okay? So this is my object. This is my image. This is my mirror. Infinity ல இருக்கு. Image எங்க ஃபார்ம் ஆகும்? ஃபோக்கஸ்ல ஃபார்ம் ஆகும். Okay, so image வந்துட்டு ஃபோக்கஸ்ல ஃபார்ம் ஆகும். எந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு நமக்கு ஃபோக்கல் லென்த் கொடுக்கும்? பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் மிரருக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் தான். So MS is the answer. So நம்ம டயகிராம பார்த்து क्वेश्चனை கண்டுபிடிக்கிறோம். டிஸ்டன்ஸ்னாலே இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டில வச்சா ஃபோக்கஸ்ல கிடைக்க போகுது. So ஃபோக்கஸ்க்கும் மிரர் போலுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்துட்டு நமக்கு focal length. So we can find out that it is MS. So this is also a direct question. Next one. இது ஒரு simple question. நம்ம already பார்த்த அதே question தான். Okay? So இங்க பாத்தீங்கன்னா refraction நடக்குது. அப்படினா இங்க யூஸ் பண்றது ஒரு lens ன்னு நமக்கு தெரியும். Converge ஆகுது. So இங்க இருக்கிறது வந்துட்டு convex lens ன்னு நம்ம conclude பண்ணிக்கலாம். Okay? So it is a convex lens. So நம்ம convex lens ன்னு confirm பண்ணிட்டோம். Focal length என்ன? 8 cm. ஏன்னா distantல இருக்கிற object focusல தான் நமக்கு meet ஆகும். So the answer is option D. It's a convex lens. Focal length 8 cm. நம்ம already பார்த்த அதே மாதிரி தான் இந்த question. So இதுல நம்ம என்ன கரெக்ட்டா கண்டுபிடிக்கணும்னா refraction நடக்குதா reflection நடக்குதான்னு கண்டுபிடிக்கணும். லென்ஸா மிரரான்னு கண்டுபிடிக்கணும். எந்த லென்ஸ் எந்த மிரர்னு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சாலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே? எஸ். This question is very simple. இங்க ஒரு rectangular glass slab வழியா light rays pass ஆகுது. Okay? So இங்க வந்துட்டு this is incident ray, this is reflected ray, this is emergent ray. Incident rayயும் emergent rayயும் it will be parallel to each other ன்னு படிச்சிருக்கோம். Which option is correct? எந்த option கரெக்டா இருக்கும்னு பார்த்து சொல்லுங்க. Angle of incidence emergence-க்கு ஈக்குவலா இருக்கு. And இது ரெண்டுமே இந்த ரெண்டு ஆங்கிளுமே வந்துட்டு R விட கம்மியா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இது ஆப்ஷன் வந்துட்டு R விட ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஓகே? எஸ். இங்க வந்துட்டு I விட E வந்துட்டு நமக்கு ஜாஸ்தியா இருக்கிற மாதிரியும். எஸ். ஆப்ஷன் D is correct. So நமக்கு angle of incidence angle of emergence ஈக்குவலா இருக்கும். They will be greater than refraction. ஏன் எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. இது rarer medium, இது denser medium. So rarer medium இருந்து denser medium போகும்போது they'll be closer to normal. So first move ஆயிட்டு இருக்கிறத விட அதோட angle கம்மி தான் ஆகும். So that is why the angle of refraction is lesser. Okay? So அதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நமக்கு incident ray is parallel to emergent ray, so they'll be equal. Ray rarer medium இருந்து denser medium க்கு போகும்போது they'll bend towards the normal. So angle of refraction incidence விட கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. Understood this question? இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா? Yes, one last question. Okay? So a 4 cm tall object. It is placed in front of convex lens. Okay? So நமக்கு ஒரு 4 cm tall. So object ஓட height 4 cm. அது ஒரு convex lens முன்னாடி place பண்றாங்க. Object oda distance 12 cm, image distance 24 cm. Okay? இப்போ object வந்துட்டு they are moving away from the lens.
in which way will he have to move the screen to get a sharp image of the object on it again. So move பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி move பண்ணிட்டே இருக்கும்போது எங்க வந்துட்டு move பண்ணும்? Should you move away or should you move closer so that you get a sharp image in கேக்குறாங்க. And you'll also have to find the magnification. Okay. First focal length கண்டுபிடிக்கிறோம். So focal length is 8 centimeter. Okay. So நமக்கு object எங்க இருக்கு? 12 centimeter இருக்கு. Image 24 centimeter கிடைச்சிருக்கு. So focal length is 8 centimeter. So it is an enlarged inverted image. So it's an inverted image. So you should move it away from the lens. Blurred இருக்குன்னா, okay? So நமக்கு blurred இருக்குன்னா கிட்ட கொண்டு வரும். So இங்க என்னன்னா image form ஆயிடுச்சு. அவர் வந்து தெரியாம மூவ் பண்ணிட்டாங்க. So எப்படி மூவ் பண்ணா அவருக்கு திரும்ப வந்துட்டு வரும்னு கேக்குறாங்க. Okay? If the object is moved away from the lens, ஒருவேளை அவர் ஆப்ஜெக்ட் லென்ஸ்ல இருந்து தூரமா கொண்டு போயிருந்தா image will be moving towards the lens. Object தள்ளி போனா image வந்து lens கிட்ட ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க. Okay? So screen வந்துட்டு should be moved towards the lens. Yes, closer to the lens. Correct. Magnification கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. V by U. So 24 by minus 12. So answer is minus 2. So நம்ம 3 years oda previous year questions discuss பண்ணி complete பண்ணிட்டோம். So you got an idea how are the questions? How do you feel it? Is it easier? இல்ல இன்னும் கொஞ்சம் twisted ஆ கேக்குறாங்கன்னு feel பண்றீங்களா? How are the previous year questions? Very very important chapter. Physics லயே இந்த chapter தான் important. 10 marks. 25 marks physics ல 10 marks இங்க இருந்து தான் வருது. Twisted. Yes. Questions எல்லாம் ரொம்பவே ஸ்டாண்டர்டா இருக்கு. So நீங்க என்ன பண்ணணும்? First என்ன பண்ண போறீங்கன்னா ray diagrams practice பண்ண போறீங்க. ray diagrams அப்புறம் டேபிள் இருக்கும். நான் க்ளூஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தலையா, ஒருவேளை மறந்துருந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த வீடியோ ஒரு 10 minutes பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு க்ளூஸ் எல்லாம் தெரிஞ்சிடும். So go through the clues. நேச்சர் எப்படி இருக்குன்னு தெளிவா பாத்துக்கோங்க. இது தெரிஞ்சாலே half of the chapter is done. And then science. So sign positive one, negative one மட்டும் தெரிஞ்சாலே இந்த சாப்டரே நமக்கு கம்ப்ளீட் ஆன மாதிரி. This is what is important. இது நமக்கு கண்டிப்பா ஸ்ட்ரைக் ஆகணும். So practice it. Okay, so when you get time, just practice this ray diagram. இத practice பண்ணிட்டு வாங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ண போறோம்? 2018 to 2023 பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஈஸியா இருக்கும். இதையே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? So இதை நீங்க ஒரு தடவை practice பண்ணிட்டு வந்துருங்க. அப்ப நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீதி 2018 to 2023 பார்க்கும்போது it will be easier. Okay? But did you understand my question? அதுக்கப்புறம் நான் explain பண்ண ஆன்சரும் புரிஞ்சுதா? உங்களால எடுத்த உடனே ஆன்சர் பண்ண முடியல. But were you able to understand the question slowly? Were you able to understand and follow the answer? Yes. Okay. So இத மட்டும் go through பண்ணிட்டு வாங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துரும். இதெல்லாம் பார்த்தா இதுக்கு மேல இங்க இருந்து क्वेश्चंस கேட்கிறதுக்கு வேற எதுவுமே இல்ல. We are going to practice all the questions. Okay? So I'll meet you in the next session. Okay? So in the next session we'll be discussing the second set of previous year questions 2018 to 2023 வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணலாம். So இத go through பண்ணுங்க. இந்த PDF எல்லாம் படிங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கிளாரிஃபை பண்றேன். So your homework is you have to draw the ray diagrams, practice it once. Nature எல்லாம் தெளிவா பார்த்துட்டு வாங்க. Okay. So I'll meet you in the next session. So till then, bye bye and take care.